வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இப்போ நம்ம அந்த லா ஆஃப் ஒன்னில் அடுத்த ஒரு பகுதி, ஒரு முக்கியமான பார்ட், அதில் உள்ள சில உண்மையான கருத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6வது பாகத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நாம் எஸ்டிஎஸ்ஸா எஸ்டிஓவா, நாம் எதில் இருக்கிறோம், அதாவது நம்ம எஸ்டிஎஸ் எஸ்டிஓங்கிறத விட சுயநலமான நபரா அல்லது சுயநலம் இல்லாத ஒரு நபரா அப்படின்றத நம்ம ஒரு புரிதல் நமக்கு அதுக்குள்ளே வந்திருக்கும். இப்போ அதுக்கான ஒரு எல்லை இருக்கும்ல, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ இல்லை எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரி, ஏதாவது ஒரு எல்லை வச்சுருப்போம் இல்லையா? அப்படி அந்த எல்லை வச்சுருக்கிறது அது சரிதானா? அது மாதிரி வச்சுக்கலாமா? இல்லை அதில் ஏதாவது நமக்கு அது மாதிரி வச்சுக்கிறதுனால நம்மளை எஸ்டிஎஸ்லேயோ அல்லது எதுலேயோ நம்ம ட்ராவல் பண்ணுறோமா, நம்மளுடைய ஆன்மாவுக்கு தீங்கு செய்கிறோமா, இல்லை தவறான வழியை நம்ம தேர்ந்தெடுத்துருக்குறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலை தரக்கூடியதாக இது இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ அதாவது இதில் ரொம்ப ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஆக்ஷன், ஒரு ஆக்ஷனை பார்க்குறோம். ஒருத்தர் அவாய்ட் பண்ணுறீங்க, ஆனால் அதில் ஒரு பவுண்ட்ரி எஸ்டிஓவாக இருக்கலாம், செப்பரேஷன் அப்படிங்கிறது எஸ்டிஎஸ்ஸாக இருக்கலாம், செப்பரேட் பண்ணுறது எஸ்டிஎஸ்ஸாக இருக்கலாம், ரெண்டுமே இருக்குது. இங்கே ஒரு முக்கியமான ஓமை என்ன அப்படின்னா, ஒரு கதவு, நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஒரு கதவு அதை மெதுவாக மூடினா பாதுகாப்பு, அதையே கோபத்தில் அடைச்சா அது பிரிவு. இந்த ஆக்ஷன் சேமாக தான் இருந்துச்சு, ஆனால் எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? அப்போது பவுண்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, எஸ்டிஓவில் உங்களுடைய எனர்ஜி அண்டு பீஸை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லிமிட் வச்சுக்கிறீங்க இல்லையா, அது எஸ்டிஓ, அது ஒரு நல்ல பவுண்ட்ரின்னு சொல்லலாம். இப்போது நம்மளுடைய குணாதிசயங்களுடைய அடிப்படையில் கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா, அமைதியாக இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியோட, நமக்கு சரியான தெளிவோடு இருக்கிறது, அடுத்து ரெஸ்பெக்டோடு இருக்கிறது, நம்மளையும் மற்றவங்களையும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, மதிப்பளிக்கிறது, இதில் யாரையுமே காயப்படுத்துறதில்ல, வெறுக்கிறதில்ல. இதுதான் அந்த எஸ்டிஓட ஒரு முக்கியமான பண்புகளாக இருக்கும். இப்போ ஒரு தோட்டம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு வேலி வச்சுருக்கோம் அப்படின்னா, அது பாதுகாப்புக்கு தானே தவிர அது யாரையும் வெறுப்பதற்காக அது கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பவுண்ட்ரி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நான் என்னை காப்பாற்றுவேன், ஆனால் நான் உன்னை வெறுக்கலை அப்படின்னு அது சொல்லுது. செப்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ளே ரிஜெக்ஷனும் கோபமும் இருக்கும், ஈகோ இருக்கும். அதாவது ஆங்கர், அவங்கள்ட்ட கோபம் இருக்கும், அவங்க தவறு என்ற ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க, மற்றவங்கள முடிவெடுத்துருவாங்க, இவங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சுப்பீரியாரிட்டி இருக்கும், அவங்கக்கிட்ட தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸில் டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க, அதை மதிக்க மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அதை ஒரு பொருட்டாக கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சுவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுது, பிரிக்குது, அதில் எந்த கனெக்ஷனும் இல்லை, அடுத்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் எதுவுமே கனெக்டட் இல்லாமல் இருக்குதுல்ல, இதுதான் செப்பரேஷன். நான் உன்னிடமிருந்து விலகிறேன், ஏன்னா நான் உன்னை ஏற்கவில்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போது இதை நம்ம ரெண்டையும் பார்க்குறோம். பியூராக அந்த பவுண்ட்ரி, எஸ்டிஓ பவுண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருக்கிறது, அதுவே செப்பரேஷன். எஸ்டிஎஸோட பவுண்ட்ரி என்ன, பிரிக்கிறது என்ன அப்படின்னா கோபத்தை. எஸ்டிஓவில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், ஆனால் இந்த பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த பக்கம் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஆனால் இங்கே ரிஜெக்ஷன் தான், மறுப்பு, அவங்கள அவமதிக்கிறதும் எதுக்கிறதும் தான் இருக்கும். ப்ரொடெக்ஷன் இருக்கும் இந்த பக்கம், ஆனால் அந்த பக்கம் ஈகோ இருக்கும். ஸோ இந்த பக்கம் லவ் ப்ரெசண்ட்டில் இருக்கும், ஆனால் லவ் பிளாக்கடில் இருக்கும், அடைப்பில் இருக்கும், அது இருக்காது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ரெண்டுலேயுமே டிஸ்டன்ஸ் வைக்கிறீங்க, ஆனால் பவுண்ட்ரி ஒரு லவ், அதாவது ஹார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக இருக்கக்கூடியது ஒன்றும், செப்பரேஷன் ஹார்ட் க்ளோஸ்டாக இருக்கக்கூடியது ஒன்று. ஒரு ஜன்னலை திறந்துருக்கிறோம் அப்படின்னா காற்று வரும், மூடி இருந்தால் அதுலேருந்து எதுவுமே வராது. இந்த லா ஆஃப் ஒன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எஸ்டிஓ பாதையில் யூனிட்டியும் அவேர்னஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எல்லாருக்கும் ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் டாக்ஸிக் பீப்புள் எல்லாருக்குமே ஒரே சோர்ஸு தான். பவுண்ட்ரி அப்படிங்கிறது ஃபிசிக்கலி டிஸ்டன்ஸாக இருக்கிறதும் நல்ல விஷயம், இன்னராக யூனிட்டியாக இருக்கிறது நல்ல விஷயம். செப்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபிசிக்கலி டிஸ்டன்ஸாக இருப்பாங்க, இன்னராக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ரிஜெக்டட் பண்ணுவாங்க, அவங்கள ரிஜெக்டட் பண்ணுவாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது, ரொம்ப ரொம்ப இன்னராக என்ன ரிஜெக்ஷன் அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உண்மையிலே நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பவுண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நபர் என்னை பாதிக்கிறாரு, அதனால் நான் டிஸ்டன்ஸை வைக்கிறேன், ஆனால் அவருக்கு நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல பவுண்ட்ரி.
செப்பரேஷன் அப்படிங்கிறது இந்த நபர் மோசமானவர், நான் அவரை கம்ப்ளீட்லி நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், அவரை நான் ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது கெடுதல் நடந்தால் அது குறித்த சந்தோஷமோ அப்படி நல்லது வேணும்னு நம்ம நடக்கணும்னு வேண்டுதலோ இல்லாமல் இருக்கிறது, அவர் வெறுத்துட்டே இருக்கிறது செப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம எப்படி வந்து பில்ட் பண்ணலாம், எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணர்வை வந்து நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய உணர்வை வந்து நம்ம என்ன மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை வந்து நம்ம கவனிக்கணும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய உணர்வை நம்ம கவனித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த நிலை, அதாவது இதில் வந்து நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி இருந்துகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்மளே வந்து நம்ம அந்த ஒரு இது இல்லாமல் இருக்கிறோம், நாம் எந்த ஒரு இதில் இருக்கோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளை வளர்த்துக்கவோ இல்லை நம்மளை வந்து மாற்றிக்கவோ, நம்மளுடைய இந்த ஆன்மா வந்து என்ன நடக்குது அப்படின்றத மாற்றிக்கவோ நம்மளால் முடியாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்மளை பற்றிய ஒரு புரிதல், நம்மளை பற்றிய ஒரு புரிதல் வேணும். ஸோ நம்மளை எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான புரிதல். இப்போ ஏன்னா இந்த பவுண்ட்ரியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போது நம்ம ரொம்ப நம்மளுடைய உணர்வை நம்ம கவனிக்கணும், நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததாக 2வது காமாக இருக்கோமா, அடுத்து ஆங்கர் இல்லாமல் இருக்கிறோமா, செப்பரேஷனுங்கிறத புரிஞ்சுக்கணும். 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டென்ஷனை செக் பண்ணணும், நம்மளுடைய உள் உணர்வை செக் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணுற அடிப்படையில்னா அது எஸ்டிஓ, ரிஜெக்ட் பண்ணுற அடிப்படையில்னா அது எஸ்டிஎஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது கம்பேஷன் மெயின்டைன், அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேஷனை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே, பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போது வந்து அடுத்ததாக இதில் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி என்னென்னா, டிஸ்டன்ஸ் வித் லவ் அப்படின்றது வந்து எஸ்டிஓ, டிஸ்டன்ஸ் வித்து ஈகோ அப்படிங்கிறது எஸ்டிஎஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் உன்னிட்டேருந்து விலகலாம், ஆனால் உன்னோட நான் யூனிட்டியில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போது இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து இந்த நிலை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது. நம்ம இந்த எஸ்டிஓ அப்படிங்கிறதுலாம் இருக்கிறேன், இல்லை எஸ்டிஎஸ் அப்படிங்கிற அந்த நிலையில் தான் நம்ம இருக்கிறேன், இது வந்து நான் போகிற பாத் வந்து நம்மளுடைய வழி வந்து சரியான வழி தான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்காத வரைக்கும் நம்முடைய ஆன்மாவுடைய முன்னேற்றத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்காது. அதாவது வந்து இப்போ நம்ம நல்லா பார்க்குறோம், அதாவது இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அந்த பாதை வந்து நம்ம எதில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இன்னும் அவசியம் வேணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரே லைனில் நம்ம வந்து பவுண்ட்ரி அப்படின்றது தூரமாக வைக்கிறது அல்லது அன்போடு இருக்கிறது அப்படின்றது ஒரு எல்லை வச்சுக்கிறோம் இல்லையா, அது இந்த செப்பரேஷனுங்கிறது தூரத்தில் வைக்கிறது, ஆனால் வெறுப்போடு இருந்துகிட்டே இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு உவமை என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், இந்த கதவு சாத்துறதா இருக்கட்டும், இல்லை எதாக இருந்தாலுமே சரி, இல்லை ஒருத்தர் வந்து ஃபோனை வைக்கிறது கூட, இப்போ ஒருத்தர் வந்து ஃபோன் பேசுகிறாரு, அதை வேகமாக டப்பார்னு அப்படியே அந்த ஃபோனை வந்து நம்ம வைக்கிறதே வேகமாக வைக்கிறது நமக்கு தெரியும்ல நம்ம எப்படி வைக்கிறோன்றது. அப்போ அந்த ஃபோனை வேகமாக நம்ம அவர்கிட்டருந்து கட் பண்ணும் பொழுது உள்ளுக்குள்ளே என்ன இருந்துச்சு, அவர்கிட்ட அடுத்து பேச வேணான்றத நமக்கு ஒரு எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு நான் வைக்கிறேன், ஸோ இந்த பேச்சு இதுக்கு மேலே வேணாம் அப்படின்றதுக்காக நான் வைக்கிறேன் அப்படின்றது வேறு. அதே நேரத்தில் அவர் வெறுப்போட இந்த ஆளை வந்து இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த வெறுத்துட்டு அதோடு வைக்கிறோம் இல்லையா, அது ஒரு எஸ்டிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கோபத்தில் இந்த செயல்கள் ரெண்டு பேரும் ஃபோனை நம்ம வைக்கிறது ஒன்றா இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்னர் வந்துருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டோட இது வந்து வேறுபடுத்தி காமிக்குது. அப்போது இது வந்து எனக்கு நல்லதில்லை, அதனால் நான் இதை வந்து டிஸ்டன்ஸில் வைக்கிறேன். அது உள்ளே என்ன இருக்குது, ஆங்கர் இல்லை, யாரையும் வெறுக்கலை, ஆனால் அமைதி இருக்குது. இப்போ வந்து இதே நேரத்தில் இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான எஸ்டிஓன்னு சொல்லலாம். இந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அவர் வந்து மோசமானவர், நான் அவரை வேணாம் எனக்கு அப்படின்னு, அப்போ உள்ள ஆங்கர் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஈகோ இருக்குது. அப்போது ஒரு சுவர் இருக்கு இல்லையா, அது எப்படி பிரிக்குது, அதே மாதிரி தான். அப்போ இந்த ஒரு புரிதல் நமக்குள்ளே தெளிவாக இருக்கணுங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் இதை பற்றி ஒரு மிக தெளிவானது என்னென்னா, அவர் எனக்கு பேசுகிறது நல்லதில்லை, அதனால் நான் அவரை டிஸ்டன்ஸில் வைக்கிறேன், அவருக்கு நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், இதுதான் பவுண்ட்ரி. ஆனால் அவர் தவறு, நான் அவரை வெறுக்கிறேன், அதனால் நான் அவரை கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து செப்பரேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த 2 பேருக்கும் டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் இன்னர் எனர்ஜி 2 பேருக்குமே வேறையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். லா டீப்பாக என்ன சொல்லுது அப்படின்னா,
எஸ்டிஓ பாத் அப்படின்றது எல்லாருக்கும் ஒன்று, எல்லாருமே ஒரு யூனிட்டி. அதனால் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் உள்ளே வந்து கனெக்ஷன் இருக்கும். இந்த எஸ்டிஎஸ் அப்படிங்கிறது நான் நீ அப்படின்ற அந்த இது வந்து என்ன அப்படின்னா, கடல் இருக்கு இல்லையா, எல்லா அலைகளும் ஒன்று தான். எஸ்டிஓ இதை உணர்றது எஸ்டிஓ அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமானது எப்படி தெரியும் அப்படின்னு பாருங்களேன். இப்போ பவுண்ட்ரி வந்து நீங்கள் காமு, மைண்ட் வந்து லைட்டாக இருக்குது, கில்ட்டி இல்லை. ஆனால் செப்பரேஷனாக இருக்கிறது என்னன்னா, உள்ள ஆங்கர் இருக்குது, ஹெவி ஃபீலிங் இருக்கும், ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எஸ்டிஎஸ் பாதையில் தான் அவங்க இருந்துகிட்ருக்குறாங்க, தன்னை வந்து வெறுத்துட்ருக்குறாங்க. அப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் வித்தவுட் ஹார்ட். யாரையும் வந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு யாரையும் வெறுக்காதீங்க. அப்போ வந்து அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் ஒரு ஆள் இருக்கார், அவர் வந்து டிஸ்டன்ஸ் வச்சுருக்காரு, ஆனால் அவர்கிட்ட கோபம் இல்லை, அவர் வந்து சேஞ்ச் பண்ணணுங்கிற முயற்சி செய்கிறாரு அப்படின்னா இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து பேலன்ஸ்டான எஸ்டிஓ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது குறித்து இன்னும் நமக்கு விளக்கம் அடுத்து வந்து அடுத்த பாகம் 8வது பாகத்தில் நம்ம இன்னும் பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த பகுதியில் நீங்கள் இணைஞ்சிடுங்க. அடுத்த வீடியோவை வந்து உங்களோடு நான் இணைந்து கொள்கின்றேன். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.